சரியா? இப்போ பாருங்க, சில திரவங்களாக இருந்தாலும் அது என்ன செய்யும்னு சொன்னால் கரண்ட்டை வந்து கடத்தும். சில பேர் வந்து கரண்ட்டை கடத்துவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, கரண்ட்டை வந்து கடத்த மாட்டாங்க. சரியா? இப்போ இதை பரிசோதிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு இப்படி இது ஒன்று எடுத்து, சரியா, அதில் 2 மின்வாய்களை வைக்கிறாங்க. மின்வாய்கள் என்னான்னு சொல்லித்தரேன். 2 மின்வாய்களை வச்சு இப்படி ஒரு வயர் ஒன்றை செட் பண்ணி, சரியா, இதுக்கு வந்து இப்படி கரண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அவனோட பேட்டரி போட்டு இன்னொரு எம்பியர் மானியை பாவிக்கிற கரண்ட் ஓடுதா இல்லையான்னு சொல்லி பார்க்க. கரண்ட் ஓடிச்சுன்னு சொன்னால் அந்த எம்பியர் மானியோட இந்த முள் வந்து அசையும். சரித்தானே? அவன் இப்படி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் என்னத்தம்மா செய்கிறாங்க, இப்போ ஒவ்வொரு திரவமாக ஊற்றி பார்க்குறாங்க. ஒன்றாவது ஒரு திரவம் ஊற்றுற, சரியா, பார்க்குற. இப்போ எம்பியர் மானி திரும்புதான்னு சொல்லி பார்க்குறேன். எம்பியர் மானி திரும்பிச்சுன்னா கரண்ட் ஓடிக்குது. விளங்கிச்சா? அப்போ அப்படி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு திரவங்களாக ஊற்றுறாங்க. ஒன்றாவது வந்து உப்பு கரைசலை ஊற்றுறாங்க. உப்பு கரைசல் போட்ட பிறகு எம்பியர் மானியோட முள்ளு அங்கிட்டு இங்கிட்டு போகுதான். அப்போ முள்ளா செஞ்சு என்ன சொல்லிடுது, உப்பு கரைசல் மின்னை கடத்துதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ உப்பு கரைசல் மின்னை கடத்துது. இப்போ செப்பு சல்ஃபேட் போடுறாங்க. செப்பு சல்ஃபேட் போட்ட பிறகு அதுவும் வந்து எம்பியர் மானி முள்ளா செய்தான். அப்போ அதுவும் மின்னை கடத்துது. அடுத்தது அமிலம் போட்ட தண்ணி, அமிலம் துமிக்கப்பட்ட நீர் போடுறாங்க. இப்பயும் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் எம்பியர் மானி அசைதான். அப்போ அதுவும் மின்னை கடத்துது. அடுத்து காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், காய்ச்சி வடிச்செடுத்த நீர், அது வந்து என்ன செய்யலை, மின்னை கடத்தலை. அப்படின்னா எம்பியர் மானி அங்கிட்டு இங்கிட்டு திரும்பலாம். என்ன வச்சுக்கோங்க, காய்ச்சி வடித்த நீர் வந்து மின்னை கடத்தாது. அதோட மண்ணெண்ணெய் போடுறாங்க. மண்ணெண்ணையும் வந்து கரண்ட்டை கடத்தலையாம். அப்படின்னா எம்பியர் மானி அசையலையாம். அப்போ இப்போ பார்க்குறாங்க, கொஞ்சம் பொருள்கள் வந்து மின்னை கடத்திச்சு, கொஞ்சம் பேர் வந்து மின்னை கடத்தலை. இப்படி மின்னை கடத்துகிற இந்த திரவம் அல்லது கரைசலுக்கு சொல்கிற பெயர் வந்து மின் பகுப்பொருள். என்ன பெயர் அதுக்கு? மின் பகுப்பொருள். யாரு? மின்னை கடத்துகிற திரவங்கள் அல்லது கரைசல்களுக்கு செல்ற பெயர் மின் பகுப்பொருள். இப்போ மின்னை கடத்தாத திரவம் எல்லாம் பார்த்தோமே, திரவம் கரைசல் எல்லாம், இவங்களுக்கு சொல்கிற பெயர் மின் பகாப்பொருள். மின் பகாப்பொருள். மின்னை கடத்தினா மின் பகுப்பொருள், மின்னை கடத்தாதி மின் பகாப்பொருள்னு சொல்லி பேர். சரியா? இதுதான் மின் பகுப்பொருள்டா என்ன, மின் பகாப்பொருள்னு சொன்னால் என்னான்னு சொல்லி. சரியா? அடுத்தது வந்து ஒரு மின்னை கடத்திறனமாக இருக்கணும்னு சொன்னால் அங்கே அயன்கள் காணப்படணும். என்ன இருக்கணும்? அயன்கள். நேர்மறைன்னு சொல்கிற அயன்கள் காணப்படணும். அந்த அயன்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? சுயாதீனமாக அசையக்கூடியவங்களாக இருக்கணும். ஒன்று என்ன செய்யணும்? சுயாதீனமாக அசைஞ்சு போகக்கூடியதாக இருந்தால் தான் மின்னை கடத்தும். அப்போ மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கணும்டா என்ன இருக்கணும்? இது மெயினான பாயிண்ட். சுயாதீன அசையக்கூடிய அயன்கள் வந்து காணப்படணும். சரியா? இப்போ திண்மமாக இருக்கிற நேரம் இப்போ மின்ன கடத்துமா? இல்லை. காரணம் என்னது? இப்போ அது திண்மமாக இருந்தால் மின்ன கடத்தாமிக்கிறதுக்கு காரணம் அங்கே வந்து சுயாதீனமாக அசையக்கூடிய அயன்களிக்குமா? திண்மம்னா எல்லாம் இப்படி கட்டி ஆகிக்குமா? அசையலாம். அப்போ அதனால மின்னை கடத்தாது. இப்போ அது திரவ நிலையில் இருந்துச்சின்னு சொன்னால் இப்போ என்ன செய்யும்? மின்ன கடத்தும். இந்த திண்மத்தை உருக்கி திரவமாக மாற்றின அந்த உருகிய நிலையிலையும் என்ன செய்யும்? மின்னை கடத்தும். மின்னை கடத்தணும்னு சொன்னால் என்ன வச்சுக்கோங்க, அசையக்கூடிய அயன்கள் காணப்படணும். இது அடுத்த பாயிண்ட். ஒன்றாவது மின்பகுப்பொருள் பகாப்பொருள். அடுத்தது ஒரு மின்னை கடத்தணும்னு சொன்னால் என்ன ஈக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அடுத்தது வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு தானே, இதில் 2 யாரை போட்டுன்னு சொன்னேன்? மின்வாய்களை போடுறாங்க. அதோட வந்து இப்படி இணைச்சி, சரியா, பேட்டரியை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? இணைச்சி வைக்கிறாங்க. இப்போ இப்படி செட்டப் கொண்டு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த நேர்பக்கம் தானே பேட்டரியோட, இது நேர்பக்கம். நேரோடு இணைக்கப்பட்ட இந்த மின்வாய்க்கு பேர் நேர் மின்வாய். மறையோடு இணைக்கப்பட்ட மின்வாய்க்கு பேர் என்னதப்ப? மறை மின்வாய். இந்த மின்வாய்களுக்கு பேர் வந்து நேர் மின்வாய், மறை மின்வாய். ஒரு மின்வாய் உள்ளுக்கால என்ன செய்யும்னு சொன்னால் கரண்ட் ஓடும். இன்னொரு மின்வாய் உள்ளுக்கு இருந்து கரண்ட் வந்து வெளியே போகும். அப்போ இந்த மின்வாய்களுக்கு வரைவிலக்கணம் சொல்கிறாங்க. இப்படி மின்னோட்டம் பாயிற நேரம், இப்போ இங்கே பேட்டரியோட போட்ட போகிற இப்படி கரண்ட்டோட போகுது. சரியா? இந்த கரண்ட் யார் உள்ளுக்கால பாயுது? ஒரு மின்வாய் உள்ளுக்கால போயிட்டு ஒரு மின்வாயால் என்ன செய்ய போகுது? கரண்ட் வெளியேறுது. அப்போ இப்படி மின்னோட்டம் பாய்கின்ற, சரியா, ஒன்றுக்கு மின்னோட்டம் பாயுது, ஒன்றில் இருந்து மின்னோட்டம் என்ன செய்யுது? வெளியாகுது. இப்படி உள்ள கடத்திகளுக்கு சொல்கிற பேர் தான் நாம் மின்வாய்கள். அப்போ மின்வாய்கள்ட 2 வகை, நேர் மின்வாய், மறை மின்வாய். அது ஒரு பாயிண்ட். மின்வாய்ன்னு சொன்னால் என்னது? மின்வாயில் தான் என்ன செய்யுது? ஒன்றுக்கால கரண்ட் போயிட்டு ஒன்றுக்கால கரண்ட் என்ன செய்யுது? வெளியே வருது. அப்போ மின்வாய்கள்னு சொன்னால் இது என்னது? இப்படி மின்பகுப்பொருள், இந்த கரண்ட்டை மின்னை கடத்தக்கூடிய அந்த திரவமிக்கிறது மின்பகுப்பொருள். மின்பகுப்பொருளுக்கால இப்படி மின் பாயிற நேரம் என்ன நடக்குது?
ஆகுது? மின் பாயிற நேரம் ஒன்றுக்கால மின் பாயுது, ஒன்றிலிருந்து வெளியாகுது. அப்படி உள்ள கடத்திகளுக்கு சொல்கிற பேர் தான் என்னது? மின்வாய்கள்னு சொல்கிறாங்க. சரி, இது மின்வாய்களில் இன்னொரு மின்வாய்க்குது சடத்துவ மின்வாய்ன்னு சொல்லி. அப்படின்னா இது ரெண்டு தானே மின்வாய் போடுறது. சடத்துவ மின்வாய்ன்னு சொல்கிறது இந்த மின்பகு பொருள் போட்டிக்கிறோம் தானே, இந்த மின்பகு பொருளோட இவர் தாக்கம் அடைய மாட்டார். மின்பகு பொருளுக்கும் அவருக்கும் இடையில எந்த ஒரு தாக்கமும் இல்லை. அப்படி உள்ள ஆக்களுக்கு தானே சொல்கிறது என்னது? சடத்துவ மின்வாய்கள். சரியா? கார்பன் மின்வாய்கள் எல்லாம் இதுக்கு உதாரணம். சடத்துவ மின்வாய்கள்னு சொல்லி பேர். சரியா? இப்போ இந்த மின் பகுப்புன்னு சொன்னால் என்ன? மின் பகுப்புன்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஒரு திரவம் ஒன்றில் யாரை கொடுக்குறோம்? கரண்ட்டை கொடுத்து ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம். அதுக்கு பேர் தான் மின் பகுப்பு. ஒரு திரவம் ஒரு மின் பகுப்பு பொருளுக்கு ஒன்றுக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் கரண்ட்டை கொடுத்து ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது? மின் பகுப்புன்னு சொல்லி சொல்கிறேன். நான் வரை விளக்கணங்கள் எல்லாம் தரேன். சரியா? இப்போ அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று தராங்க. சரியா? என்ன செய்கிறாங்க? இப்படி ரெண்டு மின்வாய்களை வச்சு, சரி தானே, இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படி ஒரு பேட்டரி இன்னொரு எம்பியர் மானியம் இணைச்சி வச்சுக்குது. சரியா? இதுக்கு சொல்கிற நேர் மின்வாய், இதுக்கு மறை மின்வாய். இப்போ இங்கே யாரை போடுறாங்கன்னு சொன்னால் செப்பு சல்ஃபேட்டரை போடுறாங்க. செப்பு சல்ஃபேட்டு கரைசல் போடுறாங்க. யாரை போடுறாங்க? செப்பு சல்ஃபேட் கரைசலை போடுறாங்க. செப்பு சல்ஃபேட் கரைசலை போட்டு இந்த மின்வாய்கள் ரெண்டு போடுறாங்க. இங்கே பாவிக்கிற மின்வாய்கள் கார்பன் மின்வாய்கள். அப்போ இங்கே இது என்னது? இந்த நேரோடு இணைக்கப்பட்ட மின்வாய் நேர் மின்வாய், மறையோடு இணைக்கப்பட்டது மறை மின்வாய். இங்கே போடுற கரைசல் யார்? செப்பு சல்ஃபேட்டு. இந்த பரிசோதனையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த மறை மின்வாய் இவருக்கு மேலே என்னமோ ஒரு செங்கபிலமா என்னமோ ஒன்று படிதான். அப்போ என்ன நடக்குது? இந்த மறை மின்வாயில் செங்கபிலமா என்னமோ ஒன்று படிது. செங்கபில நிறத்தில் படி ஒன்று ஏற்படுது. சரியா? நேர் மின்வாயில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே வாயு குமிழிகள் வெளியாகுது. பாருங்கள், அவதானம். செப்பு சல்ஃபேட் போற்ற இந்த மின்பகுப்போட அவதானம் மறை மின்வாயில் கபில நிறம் படிஞ்சிச்சு. நேர் மின்வாய் கருகளை என்ன நடந்துச்சு? வாயு குமிழிகள் வெளியாகிச்சு. அதோட இந்த செப்பு சல்ஃபேட்டோட கரைசலோட கலர் நீலம். போக போக என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த நீல கலர் குறைஞ்சி கொண்டு போதும். போக போக நீளம் என்ன செய்யுது? குறையுது. அப்படின்னா டார்க் கலராக இருந்தது என்ன செய்யுது? நீளம் போக போக இப்படி குறைஞ்சி கொண்டு போகுது. நீல கலர் குறைஞ்சி கொண்டு போகுது. அப்படிங்கிற அவதானங்கள் என்னென்னா, மறை மின்வாயில் ப்ரௌன் செங்கபிலமாக படியுது, நேர் மின்வாயில் வாயு குமிழிகள் தோன்றுது. அடுத்தது கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறையுது. இந்த மின்பகுப்பு நடக்கிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் செப்பு சல்ஃபேட்டு என்று சொல்கிற. சரியா? இந்த செப்பு சல்ஃபேட்டு என்று சொல்கிறது சரியா? செப்பு சல்ஃபேட்டு என்று சொல்கிறது யாரா மாறுதுன்னு சொன்னால் செப்புவா மாறுது. செப்பு சல்ஃபேட்டு யாரா மாறுது? செப்பு அப்படின்னா செம்பா மாறுது. செப்பு சல்ஃபேட் செம்பா மாறுது. அப்படின்டா அதில் எளிய வடிவத்துக்கு மாறுதா. மின்பகுப்பு நேரம் ஒன்று என்ன செய்யுமாம்? அதில் எளிய வடிவத்துக்கு மாறுதா. இதில் டார்க் கலர் இருந்தது லைட் கலராக மாறிச்சு. எளிய வடிவத்துக்கு மாறுற இது தான் மின்பகுப்பில் நடக்கிற வேலை. சரியா? இப்போ என்ன நடந்துச்சு? நாங்கள் இந்த கரண்ட்டை மட்டும் தான் கொடுத்தோம். கரண்ட்டை கொடுத்த என்ன நடந்துச்சு? இந்த கரைசல மாற்றம் நடந்து இங்கே பபுள்ஸ் வந்துச்சு, இங்கே கபிலம் படிஞ்சிச்சு, கலர் மாறிச்சு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது பேர் தான் என்னது? மின் பகுப்புன்னு சொல்கிறாங்க. விளங்கிச்சா? அப்போ இதில் அவதானங்கள் தெரிஞ்சிக்கணும். என்ன நடந்துச்சு? அப்போ முடிவு செப்பு சல்ஃபேட் செப்பா மாறிக்குது. இதெல்லாம் அவதானம். இந்த வாய் குமிழிகள் வாரது, கலர் குறையிறதெல்லாம் அவதானம். சரிதானே? இப்போ அடுத்த பரிசோதனை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்தையில் இப்படி எடுத்து இப்படி ஒரு சோதனை குழாயை கவுத்துறாங்க. இப்படி இந்த இடத்துல ஒரு ரெண்டு மின்வாய்களை இப்படி செட் பண்ணுறாங்க. சரியா? இந்த மின்வாய்களோட கொண்டு நேர் பக்கத்துக்கு நேர் மின்வாய், இது மறை மின்வாய் இப்படி செட் பண்ணுறாங்க. இப்படி செட் பண்ணின போகிறோம் இதில் போட்டிக்குது. யாரை போட்டிக்குதுன்னு சொன்னால் இங்கே அமிலம் துமிக்கப்பட்ட நீர் மின்னை கடத்தும் தானே. அப்போ இங்கே அமிலம் போட்ட தண்ணி போட்டிக்குது. சரியா? அமிலம் துமிக்கப்பட்ட நீர் இங்கே போட்டிக்குது. சரியா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த பரிசோதனையில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வாயு ஒன்று சேரும். அதே மாதிரி இதில் இந்த இடத்துல ஒரு வாயு சேரும். அப்போ ரெண்டுலையும் நேர் மின்வாயில் ஒரு வாயு சேருது, மறை மின்வாயில் ஒரு வாயு சேருது. நேர் மின்வாயில் சேர்ந்த வாயு கொஞ்சம், அதில் டபுள் மடங்கு மறை மின்வாயில் சேருது. இது நேர் மின்வாய், இது மறை மின்வாய். எப்படி கண்டுபிடிச்சோம்? நேரோடு இணைக்கப்பட்டு இருந்தால் நேர் மின்வாய். இந்த நேர் மின்வாயில் ஒரு வாயுவும் மறை மின்வாயில் ஒரு வாயுவும் சேருது. நேர் மின்வாயில் இந்த வாயு கொஞ்சம், அதில் டபுள் மடங்கு மறை மின்வாயில் சேருது. இந்த நேர் மின்வாயில் சேர்ந்த வாயு ஆக்சிஜன், மறை மின்வாயில் சேர்ந்த வாயு
ஐதரசன். சரியா? ஆக்சிஜன் வாயுவும் ஐதரசன் வாயுவும் சேருது. எப்படி நாங்கள் இது ஆக்சிஜன் ஐதரசனாக கண்டுபிடிக்கிறோம்டா, நாங்கள் இதை எடுத்துட்டு இது உள்ளுக்கு வந்து ஒரு தணல் குச்சி போடுற நேரம், இங்கே எரிகிற தணல் குச்சியோட போடுற நேரம் இந்த ஆக்சிஜன் உள்ளதில் போட்டோம்டா அது இன்னும் பிரகாசமாக எரியும். அப்போ எங்களுக்கு சொல்லிடும் மெயின் ஆக்சிஜன் இருக்குதுண்டு. இதே வந்து நாங்கள் கொண்டு வந்து ஐதரசன் உள்ளதில் போட்டோம்டா பொப்புன்ற சத்தத்தோடு, என்ன சத்தம்? பொப்புன்ற சத்தத்தோட பத்திட்டு அணையும். சரியா? எரிஞ்சுட்டு அணையக்கூடியதை பொப்புன்ற சத்தத்தோடு ஐதரசன் இருந்தால். இதில் தான் இப்படித்தான் ஆக்சிஜனும் ஐதரசனையும் வேறுபடுத்தி காண்றோம். அப்போ இங்கே உள்ள அவதானம் ரெண்டுலையும் வாயு சேருது. ஒன்றில் நேர்மின் வாயில் கொஞ்சமும் அதில் 2 மடங்கு மறைமின் வாயிலையும் சேருது. நேர்மின் வாயில் சேர்ந்தது ஆக்சிஜன், மறைமின் வாயில் சேர்ந்தது யார்? ஐதரசன். சரியா? இது தான் வந்து இங்கே வந்து வர அவதானம். இங்கேயும் என்ன நடக்குது? நீர் வந்து அமிலம் துமிக்கப்பட்ட நீர் யாராக மாறுது? இப்படி உள்ளது வந்து எளிய வடிவம் ஐதரசன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாக மாறுது. விளங்கிச்சா? அப்போ இங்கேயும் நடக்கிறது இது வந்து எளிய பதார்த்தமாக மாறப்போகுது. சரியா? இந்த மின் பகுப்பு செய்கிறதுல என்ன பிரயோகங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மின் பகுப்போட பிரயோகம் ஒன்று வந்து உலோகங்களை வந்து எங்களுக்கு பிரித்து எடுக்கலும். ஒரு உலோகத்தை வேறொரு உலோகத்துலேருந்து இப்படி பிரித்து எடுக்கிற உலோக பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தப்படுற. சரியா? அதோட வந்து எரிசோடா செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற. கைத்தொழில் துறையில் எரிசோடா செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற. அதோட மின் முலாமிடுறதுக்கும் இது பயன்படுத்தப்படுது. இன்றைக்கு மின் முலாமிடுறதுக்கு. அடுத்து வந்து நாங்கள் மின் முலாமிடுறதுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா?